ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தானே அப்படின்னு இல்லாமல் நிச்சயமாக தமிழில் 95க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான சரக்கு இதில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செட் ஆகலை, முடிக்க மாட்டாங்க, நம்பிக்கை இல்லைனா தாராளமாக நீங்கள் வெளியே வந்து பின்னாக போயிடலாம். பட் நான் கேரண்டி கொடுக்குறேன், ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக இதை முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இதே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணோம். குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் ஃபாலோ பண்ணி 93 வரைக்கும் வந்து பின்னாக்க போட்டிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு படி மேலே போய்ட்டு 95 நம்ம வந்து எய்ம் பண்ண போகிறோம். ஓகே, சரி பார்த்துலாமா? ஜென்ரல் தமிழ் பொது தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ரைட், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் யோசிக்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து பின்னாக்க பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க, இல்லை அதுக்கப்புறம் காஸ்ட் வந்து பின்னாக்க போடலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஏன் நம்ம சேனல்லையும் குரூப் 4க்கான சூப்பர் 50 இன்னும் பெண்டிங்கில் வந்து பின்னாக்க இருக்குது, ரீஸ்டார்ட் வந்து பின்னாக்க பண்ணல, அந்த மாதிரி வந்து யோசிக்கலாம். பட் 6லேருந்து 12th வரைக்கும் ஜென்ரல் தமிழுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கணுமோ அதுக்கான டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். இல்லை நடுவில் எந்த ஒரு காஸ்ட் வரும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன சர்வீஸ் மாதிரி மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் யூடியூப்பில் ஏகப்பட்ட பேர் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்மளும் ஒரு ஆளாக வந்து நாங்கள் பண்ணுறோம், நம்மளும் ஃபாலோ பண்ணுறோம், இதை பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஸோ ஜென்ரல் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும், டெஸ்ட்டு எப்போ இருக்கும் எல்லாமே நான் வந்து நாங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 விஷயம் வந்து பின்னாக இருக்குது. ஒன்று வந்து பின்னாக்க நியூ புக் நம்ம வந்து பின்னாக்க படிக்கணும். அதாவது 2019க்கு அப்புறம் கொண்டு வரப்பட்ட புக்ஸு படிக்கணுமா. இன்னொன்று ஓல்டு புக் அப்படின்ற விஷயம் வந்து பின்னாக இருக்குது. அதாவது 2018க்கு முன்னாடி கொண்டு வந்த ஒரு புக்ஸு. அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பின்னாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான விளக்கம் நான் தனியாக வந்து பின்னாக நான் கொடுக்குறேன். பட் இப்போ டெஸ்ட்டு எப்படி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பின்னாக்க பார்ப்போம். ஓகேவா? ரைட்டு. லாஸ்ட் இயர் அதாவது குரூப் 4 குரூப் 2 கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது நியூ புக் வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஓல்டு புக்கே வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் பின்னாக பண்ண போகிறோம். ஸோ கிளியராக வந்து பின்னாக வாட்ச் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு உங்களுக்கு எப்போலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகும். அதாவது Jan 17 உங்களுக்கு பொங்கல் வந்து பின்னாக இருக்கும். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறது Jan 4. எதுக்காக 13 நாள் கிட்ட கேப் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பின்னாக போய் சேரணும். ஏன்னா சில பேர் நாளைக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா ஃபாலோ பண்ண முடியாமல் வந்து போகலாம். ஸோ ஒரு 10 நாள் கேப் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம குரூப்பை ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். டெஸ்ட்டு எங்கே இருக்கும் வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வெப்சைட் எதுவுமே கிடையாது. நம்ம டெலகிராம் சேனல் மட்டும்தான். வின்னன்ஷன் IAS அப்புறமா சர்ச் பண்ணுங்கள், குரூப் வந்து பின்னாக வரும். அதில் ஜாயின் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரைட். டெஸ்ட் எப்படி வந்து இருக்க போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் 2019 புக்கை நம்ம வந்து பின்னாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில் அதிகப்படியான கேள்விகள் 88 கேள்விகள் கிட்ட அங்கே தான் பின்னாக கேட்டிருந்தாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓல்டு படிக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா படிக்கணும், அதுக்கான வேலையும் நம்மக்கிட்ட வந்து பின்னாக இருக்குது. ஓகேவா? ரைட். இங்கே வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கில் இந்த மட்டுமே 4500 கேள்விகள் நம்ம வந்து பின்னாக கேட்க போகிறோம். இந்த 4500 கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுவுமே மிஸ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ 6 ஃபுல்லாக அப்படின்னு கொடுத்துட்டு 6th term 1 term 2 term 3 என்ன பண்ணியிருப்பாங்க, மொத்தமாக 100 கேள்வி நம்ம வந்து பின்னாக சம் டெஸ்ட் பேட்ச் வந்து பின்னாக போடலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் லைன் பை லைனாக இன்ச்சு பை இன்ச்சாக ஒரு பாடம் இருக்குது. இப்போ 6ல் இயல் 1 இருக்குது அப்படின்னா அந்த இயல் 1ல் எல்லா கேள்வியும் நம்ம வந்து பின்னாக பார்த்துணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக கவர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போ நம்ம ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் இயல் 1 இயல் 2 இயல் 3 3 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 இயலை சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? இப்போ 6ல் மட்டுமே உங்களுக்கு 700 கேள்விகள் இங்கே வந்து பின்னாக வரப்போகுது, 6ல் மட்டும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பின்னாக இருக்கும். ஸோ 6 டேர்ம் இயல் 1னா இயல் 1ல் பேஜ் 1லேருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாமே கம்ப்ளீட்டாக இலக்கணம் எல்லாமே சேர்ந்து இதில் வந்து பின்னாக வந்துடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே புக்ஸை ஃபுல்லாக முடிச்ச மாதிரி ஆகிடும். புக்கை படிக்கிறீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது டெஸ்ட்டை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதுமானதாக இருக்கும். பிரிண்ட் போகிற ஆப்ஷன் வந்து பின்னாக கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்ப நீங்கள் புக் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை மட்டும் ரிவைஸ் பண்ணால் வந்து பின்னாக போதும். தமிழுக்கு நம்பி ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் வந்து பின்னாக ஃபாலோ பண்ணலாம். டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து பின்னாக இருக்கும். ஓகே. 7th 740 கொஷின்ஸு, 8th 770, 9th 900. இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் ஆக தான் செய்யுமே தவிர கம்மியாக வந்து பின்னாக ஆகாது இந்த கேள்விகளுக்கு. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 6ல் நம்ம 700 அப்புறம் மாதிரி வந்து பின்னாக கொடுத்துருக்கோம். இது 710 30 அந்த மாதிரி போகலாமே தவிர கம்மியாக வந்து பின்னாக ஆகாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் 9th பாருங்கள், 1 to 5 அப்படின்னு சொல்லும் போது இயல் 1 இயல் 2 இயல் 3 மொத்தமாக ஒரு 5 டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். அண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக உண்டு. 1 to 5 சேர்த்தா ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். 6th to 10th ஒரு 5 டெஸ்ட்டு, அப்புறம் அதை கம்பைல் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10th நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். 11th 12th அதே மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புது புத்தகம், அதாவது 2019க்கு அப்புறம் வரப்பட்ட புத்தகத்தில் 4500 கேள்விகள் நம்ம வந்து பின்னாக கேட்குறோம். ஓகேவா? இது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓல்டு புக்கை பேஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணியும் எப்படி அதை அனலைஸ் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணும், அதுக்கான வேலையை நம்ம வந்து பின்னாக பார்ப்போம்.
ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து இப்போ கொடுக்க போகிறோம். நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா டெலகிராம் பொறுத்த வரைக்கும் டெலீட் ஆகாது, ஃபுல்லாக வந்து இப்போ இருக்கும். பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரூப்பை வந்து இப்போ ஜாயின் பண்ணிக்குவோங்க. ஏன் அப்படி சொல்லும் போது நம்ம தமிழுக்காக மட்டுமே செப்பரேட்டாக ஒரு குரூப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அதுக்கான லிங்க் இங்கே தான் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். யூடியூப்பில் வந்து இப்போ வராது, ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் போடணும் அப்படி நிறைய வேலைகள் வந்து இப்போ இருக்குது. ஸோ எல்லாமே டக்குன்னு வந்து போட முடியல. டெலகிராம்னா ஃபைல் ஈஸியாக ஷேர் பண்ணிட்டு போயிடுவேன். டெலகிராம் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், எந்த ஒரு விஷயமும் கிடையாது. டேட் வைஸாக வந்து இப்போ போகும். ஜான் 17 பொங்கல் வந்து இப்போ முடியுது. 18க்கு அப்புறமா என்னைக்கு டெஸ்ட்டு வந்து இப்போ இருக்கும், டெய்லி இருக்குமா, ஒன் டே இருக்குமா, எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரே ஒரு கருத்து நான் வந்து கேட்குறேன், டெய்லி கொண்டு போகலாமா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ 6 வந்திருக்கு, EL1 EL2 EL3 ஓகேவா? டெய்லி கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன் டே கேப் விட்டு ஃபுல் டெஸ்ட் வந்து இப்போ வைக்கலாமா? இல்லை அப்படின்னா EL1 ஒரு கேப், EL2 கேப், EL3 கேப், ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா டேர்ம் 1 முடிக்கிறதுக்கு 5 நாள் வந்து இப்போ எடுக்கும். ஒரு வாரம் கிட்ட வந்து இப்போ போகும். ஸோ என் கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே கண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் 6th 7th முடிக்க முடியும். 2 மாதம் 8th 9th, 3 மாதம் 10th வரைக்கும் நீங்கள் வந்து முடிக்க முடியும். ஸோ 3 மாதம் ஜானில் ஆரம்பிச்சு நீங்கள் மார்ச் வரைக்கும் கம்ப்ளீட்டாக போனீங்க அப்படின்னா, ஒரு ஏப்ரல் 14க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா 10th வரைக்கும் ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். ஒன் டே கேப்பும் வந்து இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பார்ட் டைமாக இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம டெய்லி வந்து படிக்கலாம். பட் என்னென்னா ஃபுல் டைமாக இருக்கவங்க ஈஸியாக படிச்சிட முடியும். பட் பார்ட் டைமாக இருக்கிறவங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, குழந்தை வச்சிருக்கவங்க கொஞ்சம் கஷ்டமாக வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ ஒன் டே கேப் விடும்போது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்த மாதிரி வந்திருக்கும். அந்த ஒன் டே கேப் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வெயிட் பண்ண காட்டுறேன். இங்கே பாருங்க, நம்ம அந்த பெய்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 2 வந்து இப்படினாக இருக்குது. அங்கே 6th டேர்ம் EL1, 6th டேர்ம் EL2, அந்த ஒரு நாள் கேப் வந்து இப்படினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் விட்டு கேப்பில் ஃபாலோ பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏப்ரல் வரைக்கும் வரும்போது 10th ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ முடிச்சிடுறோம். அப்போ 10th வரைக்கும் நீங்கள் ஒரு 3-4 மாதத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு தாராளமாக நீங்கள் தயாராக முடியும். ஓகேவா? அண்ட் பாதியிலே டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க நினைக்க வேண்டாம். நம்ம குரூப் 4 கார்ப் சூப்பர் 50 பேட்சும் ரீஸ்டார்ட் ஆகும். அது எதுக்காக நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, பசங்க இன்னும் ட்ராக்குள்ள வந்து இப்போ வரல. நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போ தான் வந்து பிளானெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நான் வந்து இப்போ எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழ் ஒரு முக்கியமான சோர்ஸ் குரூப் 4 குரூப் 2க்கும். ஸோ 95க்கு மேலே 98 நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து அடிச்சாகணும். அதுக்கான பேட்ச் நம்ம இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னொரு விஷயம், தமிழ் டைப்பிங் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது பார்த்து டைப் பண்ணணும். நீ கொஸ்டின்லாம் வந்து எடுக்க வேண்டாம், என்கிட்ட எல்லாமே ரெடியாக வந்திருக்கு. அதை பார்த்து டைப் பண்ணி எனக்கு வந்து இப்போ கொடுக்கணும் PDF ஃபார்மெட்டில். ஸோ அதுக்கு யாரும் ஆள் இருந்தீங்க அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுங்க, தமிழில் தான், இங்கிலீஷ் வந்து இப்போ இல்லை. எனக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஸ்லோ பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. நான் கொடுக்குறத அழகாக எனக்கு அடிச்சு கொடுத்தா போதுமானதாக வந்திருக்கும். ஒரு சின்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒரு பெரிய சேலரிலாம் வந்து இப்போ இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால், ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் படிப்பீங்க, ஆஸ்பிரண்டாக இருந்தால் பெட்டராக வந்து இப்போ இருக்கும். ஏன்னா படிக்கிறவங்க டைப் பண்ணும்போது தான் படிச்சுக்கிட்டே வந்து இப்போ அதை பண்ண முடியும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு சின்ன வேலை மட்டும் தான். ஓகேவா? அதை தாண்டி இந்த டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா டெஸ்ட் அங்கே வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஏப்ரல் மாதத்துக்குள்ளே தமிழை வந்து இப்போ முடிச்சு கையில் 95 மார்க் நம்ம வந்து இப்போ வச்சிருக்கோம். எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வெளியே போக வேண்டாம், அகாடமி போக வேண்டாம். நிச்சயமாக நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இப்போ இருக்கும். ஓகே, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் தான். நன்றி, வணக்கம்.